இங்க பாரு, உன் ஜாமீனை 2-3 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிடலாம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்கலாம். நீ முதல்ல கிளம்பு. யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனையாயிரும். கடத்துறதுக்கு பேசினதுல உங்க தம்பி பாதி அமௌண்ட் தரவே இல்ல. சரியா, நாளைக்கு கோர்ட்ல வந்து வாங்கிக்கோ. டேய் சிவா, அத வரம்பா, சீக்கிரம் கிளம்பு. கிளம்பு சொல்றேன்ல. சார் காசு கொடுக்காம போறீங்க சார். என்ன வேணும்? அத நான் கேட்கணும். உனக்கு என்ன வேணும்? நான் பாட்டு நின்னுன்னு இருக்கேன், நீ பின்னாடி வந்து நின்னு என்ன வேணும்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீ சிவன் கிட்ட பேசினது, சரவணன் கிட்ட பேசினது, இது எல்லாத்தையும் நாங்க இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்படியா? பாத்துட்டியா? கேட்டுட்டு இருந்தியா? அதுக்கு நான் இப்போ அவன் எதுக்கு உனக்கு பணம் தரேன்னு சொன்னா? அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத விஷயம். நீ கிளம்பு. நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. என் வக்கீல் அவரு, அதனால பார்க்க வந்தேன். உன் வக்கீலா? ஆமா, போலீஸ் பிடிச்சிட்டு போனப்ப அவர் தான் என்ன ஜாமீன்ல எடுத்தாரு. அதான் அவரை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன நம்ப மாட்டேங்கிறியா? உண்மை அதுதான். வக்கீல் உன்னை ஜாமீன்ல எடுத்தா நீ தானே அவருக்கு காசு கொடுக்கணும். அவரையும் உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஐயோ, பயங்கரமான புத்திசாலியா இருக்கியம்மா. வக்கீலோட பழகி பழகி நீயும் என்னம்மா கேள்வி கேக்குற? உண்மையை சொல்லு. உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையை சொல்லு. ஏய், கேட்டுட்டே இருக்கல்ல, உண்மையை சொல்லு. எனக்கு ஏன் காசு கொடுத்தாருன்னு கேட்டல. நான் உண்மையை சொல்லாம இருக்கதான் அவர் எனக்கு காசு கொடுத்தாரு. சரி, உண்மையை சொல்லணும்னு நான் உனக்கு காசு கொடுத்தனா? தாராளமா சொல்லிட்டு போறேன். நிறைய காசு கொடுத்தனா நீ எங்க வந்து சொல்ல சொன்னாலும் வந்து சொல்றேன். என்ன கடத்திட்டு போனவங்க உன்னை ஜாமீன்ல எடுத்தாங்கல்ல? கடத்தினவங்க அப்படின்னா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தானே? அப்படியா? வரே வா. என்ன யார் கடத்தினாங்க? எதுக்காக கடத்த சொன்னாங்க? பணம் எதுவுமே கொடுக்காம கேட்டுன்னு இருக்கிற. நீ விஷயத்த சொல்லு, நான் பணம் தரேன் உனக்கு. இங்க பாரு, எனக்கு உன் மேல சுத்தமா கோவம்லாம் கிடையாது. நீ காசுக்காக வேலை செய்யற ஒரு ஆளு. நீ எப்ப என்ன கடத்திட்டு போனியோ என் வாழ்க்கையே மாறி போச்சு. எவ்வளவுதான் அதை சரி பண்ண நினைச்சாலும் என்னால முடியல. என் வாழ்க்கை இப்படி ஆக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஏய், சிரிக்காத. இங்க பாரு, நீ என்ன கடத்திட்டு போயிருக்க, நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கினாதான் நீ தப்பிக்க முடியும். இல்லனா 5 வருஷமோ 7 வருஷமோ நீ உள்ளதான் இருக்கணும். நீ வெளியே வர்றதும் வராததும் என் கையில தான் இருக்கு. நான் உன்னை கோர்ட்லயோ ஸ்டேஷன்லயோ உண்மையை சொல்ல சொல்லல. என்கிட்ட மட்டும் சொல்லு போதும். நீ சொன்ன அடுத்த நிமிஷம் நான் கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். இப்ப சொல்லவா? ஆ, ஆ. சொல்லிட்டு என்ன மாட்டி விட்டுற மாட்டல? மாட்டி விட்டனா என்ன நம்பு. நான் சொன்னபடி நடந்துப்பேன். சரி, நான் உண்மையை சொல்றேன். உன்னை கடத்த சொல்லி எனக்கு காசு கொடுத்தது வேற யாரும் இல்லை, அந்த சிவத்தோட தம்பி சரவணன் தான். யாரு அவனா? அவன் தான். அவன் எதுக்கு என்ன கடத்த சொல்லணும்? சிவமோ அந்த பொம்பளையும் சேரணும்னா உன்னை கடத்தினா தானே நடக்கும். அதான் அண்ணனுக்காக தம்பி கடத்திட்டான்.
இத பாரு, நீ சொல்றது உண்மைதானே? அண்ணனுக்காக தம்பி இதை பண்ண சொன்னான். விஷயம் தெரிஞ்ச வக்கீல் தம்பியை காப்பாத்துறதுக்காக என்ன ஜாமீன்ல எடுத்தான். அப்ப இதெல்லாம் சிவத்துக்கும் தெரியும். சரவணன் தான் என்ன கடத்தினான்னு தெரியுமே. இது போதும், மொத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். எப்ப நான் உன்னை கூப்பிட்டாலும் நீ இந்த உண்மையை வந்து சொல்லணும். நீங்க பணம் தரேன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க எங்க வந்து சொல்ல சொன்னாலும் நான் சொல்லுவேன். சரி, நீ போ. அக்கா, என் மேல கோவமாக்கா? நீங்க ரொம்ப யோசிக்காதீங்கக்கா. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணா பரவாயில்லன்னு சொல்றியா? நான் எல்லாம் எப்போ போய் சேர்ந்துருக்கணும். நான் இன்னைக்கு உசுரோடு இருக்கிறது காரணமே என் மாமா, அத்தை, அண்ணன் தான். உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு அதை திரும்ப எடுத்துக்க கூடாதுல்ல? அது அப்படி இல்லக்கா. மலர காதலிச்ச, அவளுக்காக சண்டை போட்ட, அவளதான் கட்டிக்கணும்னு நினைச்ச. அதெல்லாம் என்னாச்சு? அந்த காதல நீ ப்ரொசீட் பண்ணா எனக்கும் உங்க அண்ணனுக்கும் நடுவுல பிரச்சனை வரும்னு நினைச்ச. அதனாலதான் நீ அதை கண்டினியூ பண்ணல. கரெக்டா? உனக்கு பிடிச்ச பொண்ண இவங்களுக்காக விட்டு கொடுத்துட்ட. பரவாயில்ல, இப்போ உனக்கு பிடிக்காத பொண்ண அவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்க போற. குழலிய கல்யாணம் பண்ணா பெரிய பிரச்சனை முடியும்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம்தான் ஒரு பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. என்னக்கா சொல்றீங்க? குழலி வேற வழி இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. உன்னை கல்யாணம் பண்ணணுங்கிறது அவளோட திட்டம். எதுக்காக்கா அப்படி? அவளுக்கு உன் அண்ணன் மேல கோவம், உன் மாமா மேல கோவம், உன் அத்தை மேல கோவம். அவளை நம்ப வச்சு கல்யாணத்தன்னைக்கு ஏமாத்திட்டாங்களேன்னு எல்லார் மேலயும் கோவம். அது எல்லாத்தையும் விட ஏன் மேல அவளுக்கு கோவம் ஜாஸ்தி. நான் உங்க அண்ணனை ஏத்துக்க மாட்டேன், விட்டுட்டு போயிடுவேன், அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தா. நான் உங்க அண்ணனை நேசிக்க ஆரம்பிச்சது அவளுக்கு தெரிஞ்சதும் அன்னையிலிருந்து பிரச்சனைய ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு நான் சந்தோஷமா இருக்க கூடாது, அதுக்காக தான் ஒவ்வொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கா. இத என்கிட்ட பல முறை நேரடியாவே சொல்லிருக்கா. உங்களாலதான் அவ வாழ்க்கை போயிடுச்சுன்னு நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி பண்ணி உங்க அத்தை மாமா வாயாலேயே குழலி எங்க வீட்டு மருமகன்னு சொல்ல வச்சிட்டா. கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்த பிறகு என்னையும் உங்க அண்ணனையும் வாழ விடாம செய்யணும், அதுதான் அவ நோக்கமே. திடீர்னு சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் பொண்ணு பார்க்க வரதும், அவங்க உங்க அண்ணனையும் குழலியையும் தப்பா பேசுறதும், இது எல்லாம் தானா நடந்தது கிடையாது. அவ விரிச்ச வலையில எல்லாரும் சிக்கிட்டாங்க. ஒரு தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எனக்கும் உங்க அண்ணனுக்கும் நடந்தது என்னன்னு உனக்கு தெரியும். அதுல இருந்து வெளியில வரதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு நீ பார்த்தல்ல. உனக்கு பிரச்சனைனா நீ கேட்க மாட்ட. இந்த கல்யாணத்தை நீ பண்ணனா உங்க அண்ணனுக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை. அதனால இந்த கல்யாணத்தை நீ ஒத்துக்காத. நானும் உங்க அண்ணனும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா
குழலி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரக்கூடாது. நிஜமாவே நீ எங்களை நேசிச்சா, எங்களை மதிச்சா, நீ இந்த கல்யாணத்தை பண்ணக்கூடாது. அக்கா அது நீ எப்படி நிறுத்துவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா குழலிய கல்யாணம் பண்ணாத. சரி, காலையில இருந்து நீ சாப்பிடல. இல்லக்கா அது எனக்கு தெரியும். நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. ஜஸ்டிஸ், என்ன கேஸு? அது ஒன்றும் இல்லைப்பா. வயசான பாட்டி, ஒத்தாசி கூட யாருமே இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு வீடு. அந்த வீட்டை வாடகை விட்டு தான் அது பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கு. வாடகைக்கு இருக்கிறவன் ஒரு 7-8 மாசமா வாடகை கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். ஆமாங்க, வாடகையே தரலைங்க. சரிம்மா, வாடகை கொடுக்கலன்னா காலி பண்ண சொல்ல வேண்டியதானே? யோ, சிக்கலே அங்கதாயா. அவன் வாடகையும் தர மாட்டேங்கிறான், வீட்டையும் காலி பண்ண மாட்டேன்னு சொல்றான். பா, வயசான பாட்டி, சொந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. இது சிவில் கேஸ் வேற. கோர்ட்ல இழுத்தடிச்சிடுவானுங்க. உடனே கேஸும் முடியாது, பாட்டி பிரச்சனையும் முடியாது. பார்ட்டியை வர சொல்லியிருக்கியா? வெளியில தான்ப்பா இருக்கான். வர சொல்லியா? சிவம், இந்த ஆள் தான். என்னையா 6 மாசமா வீட்டு வாடகை கொடுக்கல, அதை வச்சுதானே பாட்டியோட பொழப்பு ஓடுது. இப்படி வாடகையும் கொடுக்க மாட்டேன், காலி பண்ணவும் மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாருங்க, பாட்டி என்கிட்ட பல லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. ஐயோ, அநியாயமா பேசாதப்பா. நான் எப்பப்பா உன்கிட்ட கடன் வாங்கினேன்? என் வீட்டை தான் உனக்கு வாடகைக்கு கொடுத்தேன். நீ எனக்கு வாடகைக்கு கொடுத்தங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என்னையா போட்டு பாக்குறியா? நான் எதுக்கு சார் போட்டு பார்க்க போறேன்? அக்ரிமெண்ட் காப்பி இருந்தா காட்ட சொல்லுங்க, இல்ல எதுனாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். பா, இவன் நம்மளை விட ஜாஸ்தியா லா பேசுறான்ப்பா. இங்க பாரு, நீதி நேர்மை நியாயம் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கோர்ட்டு தேவை கிடையாது, நம்ம பேசி முடிச்சுக்கலாம். இங்க பாருங்க சார், கிழவி உங்களை தேடி கேஸ் கொடுக்க வந்திருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க நீதி நேர்மைன்னு எதோ பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, கோர்ட்ல கேஸ் போட்டா தீர்ப்பு வர 10 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ள கிழவிக்கு ஏதாவது ஆயிரும். நீ வீட்டை ஆட்டை போடலான்னு பாக்குற. இவ்வளவு தூரம் நீ யோசிக்கிறவன் ஒழுங்கா வாடகையை கொடுத்துருக்கணும். நீ ஒழுங்கா வாடகை கொடுத்திருந்தாலே அந்த கிழவி உனக்கு வீட்டை கொடுத்துருக்கோம். நீ இப்பவே இப்படி ஆட்டை போட நினைக்கிறியே, இது சரியாப்பா? என்னங்க நீங்க சும்மா நை நைன்னு பேசிக்கிட்டு? வாடகையும் தர முடியாது, வீட்டையும் காலி பண்ண முடியாது. கோர்ட்ல கேஸ் போட்டு ஸ்டே வாங்கியிருக்கேன். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். ஐயா, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு பாட்டி போறோம்? அழாத, நாங்க இருக்கோம், அழாதம்மா. என் வீட்டுக்கு வரும்போது ஒண்ணுமே இல்லாம வந்தாப்பா. பாவம் பார்த்து இந்த வீட்டை அவனுக்கு கொடுத்தேன். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வாடகையே கொடுப்பான். கஷ்டப்படுற பையன் போனா போயிட்டு போகுதுன்னு விட்டேன்ப்பா. இப்ப நல்ல வசதி வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு பைசா கொடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. நல்லதுக்கே காலம் இல்ல பாட்டி. இப்ப நான் என்னப்பா பண்றது? தர்மம் வெல்லுன்னு சொல்லுவாங்களே, நடக்காதாப்பா? பாட்டி, சில சமயம் தர்மம் வெல்லும், சில சமயம் அதர்மம் வெல்லும். நம்ம கிட்ட இருக்கிற தர்மம் வேலைக்கு ஆகலைன்னா அதர்மத்தை கையில் எடுக்க வேண்டியதான். என்னப்பா சொல்றீங்க? எண்ணி 3 நாள்ல உங்களுக்கு உங்க வீடு கிடைக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. டைகர், என்னப்பா? அவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். என்னப்பா பண்ண போறீங்க? அவனை அடிச்சு கிடிச்சு கொண்டுடாதீங்க. அந்த பாவம் நமக்கு ஏன்பா? அவன் உங்களை பாவம் பார்க்கலையே பாட்டி, விடுங்க, பாத்துக்கலாம். ஜஸ்டிஸ், பாட்டியை கொண்டு போய் பத்திரமா விட்டு வந்துரு. போ பாட்டி, வாங்க. நன்றியா. வாங்க.
என்னங்க ஒரு நிமிஷம், என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு எதுக்கு இங்க நிக்கிறீங்க? வாங்க வீட்டுக்கு போய் பேசலாம். இல்லை, வீட்டில எல்லாம் வேணாங்க, பாட்டி எல்லாம் இருப்பாங்க, இங்கேயே பேசிடலாமேங்க? என்ன நீங்க என்ன போய் வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு? இல்லை, சரி சொல்லுங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. எனக்கும் மனசுக்குள்ள இந்த தயக்கம்லாம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. என்னடா இது அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு, தம்பி நாம கட்டிக்க போறோமேன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, அப்படிதாங்க. எப்போ உங்களுக்கும் அண்ணனுக்கும் நிச்சயமாச்சோ, நான் அப்ப இருந்தே உங்களை நான் அண்ணனோட ஒய்ஃபாக தான் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அது என்னங்க நீங்க? எத்தனையோ பேரு வீட்ல அண்ணன் சின்ன வயசுல இறந்து போனதும் அந்த பொண்ணை தம்பிக்கே கட்டி வைக்கிறது இல்ல? அதெல்லாம் பார்த்ததே இல்லையா? அப்படி கல்யாணம் ஆகி வாழ்ந்தவங்களே கட்டிக்கிறாங்க. இதுல என்னங்க இருக்கு? இல்லை, அப்படி இல்லைங்க. இவ்வளோ நாள் ஒரே வீட்டில் இருந்திருக்கோம். ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தோணுது இல்லைல்ல? ஏதோ இப்போ இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்றதுனால தானே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. நேத்து அப்படிதான் ஒத்துக்கிட்டேன். அப்புறமா யோசிச்சு பார்க்குறப்ப எனக்கு ஒன்றும் தப்பா தோணலை. பார்த்தீங்களா, உங்களுக்கு பெருசாக தப்பாக தோணலையே ஒழிய, நீங்கள் என்னை பிடிச்சி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. ஏங்க, உங்க அண்ணனும் உங்க அன்பாக்காவும் எப்படி அடிச்சுக்கிட்டாங்க? எப்படி ஒரு சூழ்நிலையில அந்த கல்யாணம் நடந்துச்சு? அதுக்கப்புறம் எப்படி அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறாங்க. அப்படிப்பட்டவங்களே சந்தோஷமா இருக்கும்போது நாமளும் கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இல்லைங்க, நான் படிக்கலை, எனக்கு பெருசாக வேலையும் எதுவும் கிடையாது. ஏதோ மார்க்கெட்டில் போய் காய்கறி விற்றுட்டு வர ஒரு சாதாரண ஆள். அனாதையாக இருந்த எனக்கு அத்தை மாமா தான் அம்மா அப்பா எல்லாம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்லைங்க, நீங்கள் என்னை கட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த கல்யாணம் வேண்டாங்க. என்னடா என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. என்னங்க? என்னடா பாக்குற? யார் சொல்லி அனுப்பிவிட்டா? உங்க அண்ணனா இல்ல உங்க அக்காவா? இல்லை குழலி. அட, குழலியா? இவ்வளவு நேரம் அப்படியே பம்புன என்னங்க நொன்னங்கன்னு நான் பேச்ச மாத்தினதோ என்ன குழலின்னு சொல்ற? ஏய், என்ன விளையாடுறீங்களா? அண்ணனுக்கும் தம்பிக்கும் இதே வேலையா போச்சு. ஃபுல்லா ஏத்தி எரிய விடுறது, அதுக்கப்புறம் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறது. இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது. ஒழுங்கு மரியாதையா என் கழுத்துல தாலி கட்டுற வழிய பாரு. ஏதாவது சொதப்புன்னு வையேன், அப்புறம் நான் ரொம்ப மோசமானவளாயிடுவேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நீங்க ஒன்றும் என்னை இஷ்டப்பட்டெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அன்பக்காவை டார்ச்சர் பண்றதுக்காக தான் நீங்க எங்க வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். டேய், உனக்கு மட்டும்தான் என்னை பத்தி தெரியுமா? எனக்கும் தான் உன்னை பத்தி நிறைய தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும் என்னை பத்தி உங்களுக்கு? என்ன ஆளை வச்சு கடத்தின ரவுடி ஜெயில இருக்கான்னு தெரியும். அவனை உங்க அண்ணன் ஜாமீன்ல எடுத்ததும் எனக்கு தெரியும். ஆனா உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்லட்டுமா? இத புடி புடி. ஹலோ, சொல்லுக்கா. என்ன கடத்தினது யாருப்பா? அந்த வக்கீலோட தம்பி சரவணன் தான். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அவன் நம்ம கிட்ட வந்து பேசினது போனது எல்லாமே வீடியோல இருக்கு.
அது இல்லாம ரெக்கார்டு இருக்குக்கா. ஸ்டேஷன்ல போலீஸ் கேட்டா இத நீ சொல்லிடுவல்ல? அக்கா முதல்ல நீ காசை கொடு, உண்மையை நான் சொல்றேன். நீ எப்போ வரணும்னு சொல்லுக்கா, நான் வரேன். ஓகேக்கா? சரிப்பா. அவன் மட்டும் உண்மைய சொன்னான்னு வைய, கடத்தினது நீ தானே தெரிஞ்சிரும். அப்புறம் நீ உள்ள போயிடுவ. ஏற்கனவே பாட்டி கொடுத்த கம்ப்ளைண்ட் வேற பெண்டிங்ல இருக்கு. நீ உங்க அண்ணனுக்காக தான் இதை செஞ்சேன்னு சொல்லி அவனையும் தூக்கி உள்ள போட்டுடலாம். அதை விட முக்கியமா இப்படி ஒரு வேலையை பண்ணிதான் உங்க அண்ணன் அன்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வைய, அவ்வளவுதான். 2 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு அன்பு இங்க இருந்து போயிடுவா. எப்படி வசதி? என்ன கட்டிக்கிறியா இல்ல எல்லாரையும் உள்ள தள்ளவா? டேய், என்ன லுக்கு? ஒழுங்கா என் கழுத்துல தாலிய கட்டு, இல்லனா மொத்தமா எல்லாத்தையும் களைச்சு விட்டுருவேன். டேய், என்னடா இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு டென்ஷன்ல ஆகாத. போக போக நமக்குள்ள செட் ஆயிடும். நீ ஒன்னும் பயப்படாத. கொடு கொடு.